ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோ போகி பண்டிகை அன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுன்னு இருந்தேங்க. ஆனால் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அதனால் பாப்பா ஸ்கூல் கிளப்பி விட்டாச்சு. ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்களாமா. அதனால் நல்லா சூப்பராக 3 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள், பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க 3 பேரும். பாப்பா தம்பி எல்லாம் ஸ்கூல் போனதுக்கு அப்புறங்க பொங்கல் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக பழம் தேவைங்க. நம்ம வீட்டில் தான் நிறைய வாழை மரம் இருக்கு இல்லைங்களா, அதனால வாழைத்தார் வெட்டி வைக்கலான்னு சொல்லிட்டுங்க மாமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 தாராட்டம் வெட்டுற கண்டிஷனில் இருந்துச்சுங்க. அதனால நம்மளுக்கும் அம்மா வீட்டுக்கும் சேர்த்து ஒரு 2 தார் வெட்டி போடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த தாரில் ஆல்ரெடி கிளிய குருவியான்னு சொல்லி தெரிலங்க, பாதிக்கு கொத்தி இருந்துச்சு ஒரு சீப்பில். அதையே வெட்டிடலான்னு சொல்லிட்டு அந்த தார் மாமா வெட்டிகிட்டு இருந்தாங்க. வாழைத்தார் நல்லா பெரிய தாராக இருங்காட்டிங்க மரத்தை வெட்டி விட்டு அப்படியே இழுத்தோம் அப்படின்னா நல்லா சடார்னு கீழே வந்துருச்சுங்க. மாமா தூக்க முடியாது தூக்கிட்டு போனாங்க. நம்ம 2 கை பிடிச்சி சேர்த்து தூக்கணும்னா கூட தூக்க முடியலங்க, பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறங்க நேற்று விலைக்கு வச்ச பாத்திரம்லாம் எடுத்து நைட்டு உள்ளே வச்சோம் இல்லைங்களா, அந்த கட்டிலெல்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு. வெயிலில் நல்லா ஃபுல்லாக காயிட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டுங்க. இன்றைக்கி சாப்பாடு தயிர் அதிகமாக இருந்துச்சுங்க. அதனால் தயிர் தாளித்து வச்சுருக்கேன். நாட்டுக்கோழிங்க முட்டையிடும் போது ஒரு 4 முட்டையாட்டம் டெய்லியும் உடைச்சிருச்சுங்க. அதனால் அந்த பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செஞ்சு சாப்பிட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி விடலான்னு சொல்லிங்க முட்டை கொஞ்சமாக பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுங்க. வீடு ஃபுல்லாக போட்டுங்க. சுண்ணாம்பெல்லாம் கொஞ்சம் அடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சுங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப மழை பெஞ்சு அந்த சாரல் மண்ணில் விழுந்துங்க. செவுத்தோரமாக ரொம்ப அழுக்காயிடுச்சுங்க. அதனால என்னால் எந்த அளவுக்கு என்னோட ஹைட்டுக்கு பூச முடியுமோ அந்த அளவுக்கு பூசி விட்டுட்ருக்கேங்க. இந்த படிக்கு முன்னாடியும் அப்படிதாங்க, அட்டை கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால சாரில் அடித்து அந்த படிக்கு மேலே போகிற இடத்துலையும் ஃபுல்லாக கருப்பு கலரில் ஆகி போயிட்டுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. அதனால் அந்த இடத்துலையும் சுத்தமாக சுண்ணாம்பு அரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு சுற்றியும் சுண்ணாம்பு கரை கட்டி விட்டுட்டுங்க. நான் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே குட்டி பையனே ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மதியம் சாப்பிடவே இல்லை, பயங்கர பசிங்க. அதனால டீனாச்சும் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிங்க டீ வச்சிட்டு இருக்கேன். மதிய சாப்பாடு மோஸ்ட்லி இப்போலாம் சாப்பிட்றதே இல்லைங்க. ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா வேலையை செஞ்சுட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்றதே இல்லை. அதுக்கு பதிலாக டீ நல்லா குடிச்சு பழகிட்டேன். அந்த டீ குடிச்சிட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா நல்லா எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஈவினிங் ஒரு 7 மணி ஆச்சுன்னா போதுங்க, பயங்கரமாக பசி எடுத்துக்குது. நேரமாக இப்போல்லாம் சாப்பிட்றதுங்க. டீ வச்சு குடிக்கும்போது சப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா பயங்கர வேலை. பண்டிகை இது மாதிரிலாம் வரும்போது சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அம்மா நைட்டு ஃபுல்லாக அப்போல்லாம் வீடு பூசுவாங்க. ஆனால் நாமளாம் நல்லா துருன்னு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்திருப்போம். இப்போ அதுவே நாம் பெரியவங்களாகி வேலை செய்யும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எதுக்குடா இந்த பண்டிகைலாம் வருதுங்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் குட்டீஸை பார்க்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அவங்க சின்ன விஷயம் நம்ம ஏதாவது பண்ணோம்னா கூட அவங்க புதுசாக பார்த்து இது என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. டீயெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறங்க சோபாக்கு போடுற பெட்ஷீட்லாம் கொஞ்சம் அலசாக இருந்துச்சுங்க. அதை எல்லாமே அலசி காய போடுறதுக்குள்ளே பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களே கொஞ்சம் டீயெல்லாம் வச்சு கொடுத்துங்க. கொஞ்சம் வயிறு நப்பிட்டு காட்டுக்கு போயிட்டுருக்கேங்க. எதுக்காக இந்நேரத்துக்கு காட்டுக்கு போகிறோம் அப்படின்னா மிளகா செடி நேற்றே அப்பா வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. சாரிங்க, மிளகா செடி இல்லை, கத்திரி செடிங்க. அது வைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப குட்டியோண்டு தாங்க இருக்குது. பார்க்கறதுக்கே வச்சா பொழைக்குமோ பொழைக்காதுங்கிற மாதிரி ரொம்ப பயமாக இருந்துச்சு. நேற்றே வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால் இன்றைக்கி வச்சோம் அப்படின்னா தாங்க நல்லா உசுர் பொழைக்கும். இல்லைன்னா வேர் நல்லாவே வாடி போயிடும். பாருங்கள், ரொம்ப குட்டி செடியாக இருக்குது. இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா ரொம்ப செடி வாடி போயிருங்க. அதனால தண்ணி எடுத்து விட்டு மாமா நான் கட்டி விடுறேன், நீங்கள் நட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. போகி பண்டிகை அன்றைக்கே மாமாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலைங்க. இருந்தாலுமே அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அன்றைக்கே கைகள்லாம் பயங்கரமாக குடையுது, வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. தலையெல்லாம் பயங்கரமாக பாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே செடி வாடி போயிடும், குழந்தைங்கள வச்சுட்டு நீ தண்ணி கட்டி ஊன முடியாது, நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கெலாம் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. அடுத்த 2 நாள் தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்டா இந்த வருஷம் பொங்கல் வந்துச்சுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க இந்த வருஷம்.
குட்டி பையன் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கான். ஆனால் இனிமேல் வர வீடியோவில் பாருங்கள் அவன் வந்து உடம்பு சரியில்லாத போயிங்க ரொம்ப டல்லாகி ரொம்ப இழைச்சி போயிட்டாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. மாமா வந்து தண்ணி எடுத்து விட்டுட்டாங்க. தண்ணி வந்து விட்டுட்டுங்க ஒரு கால் விட்டு ஒரு கால் வந்து கத்திரி செடி வந்து ஊனுங்க. அதுவும் ரொம்ப கேப் விட்டு ஊனணும். ஏன்னா செடி வந்து நல்லா பெருசாக படருங்க. அதனால கேப் விட்டு வந்து ஊனிகிட்ருக்கேன். குட்டி பையனுக்கு எதனால உடம்பு சரியில்லாத போச்சுனாங்க, இந்த குட்டை தண்ணி இருக்கு இல்லைங்களா, இந்த குட்டை தண்ணி வெங்காய காட்டில் அந்த கத்திரி செடி நடுறதுக்காக மாமா வந்து எடுத்து விட்டாங்க இல்லைங்களா. அன்னைக்கு வந்து பயங்கர விளையாட்டு. மாமா வந்து திட்டியே தாங்க இருந்தாங்க. வெங்காய காட்டில் வந்து தண்ணியில் ஆடாதீங்கடா சளி பிடிச்சிக்கும், எனக்கே உடம்புக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள் அங்கே தண்ணி கட்டின இடத்துல வந்து உட்காந்து விளாண்டுட்டு இருக்கான். சொல்கிற பேச்சு வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பயங்கர வாண்டா இருக்கான். அந்த தண்ணியில் வந்து பனி தண்ணியில் வந்து இருந்ததுனாலங்க அவனுக்கு வந்து சளி பிடிச்சிச்சிங்க. சளி பிடிச்சி ஒரு நாள் சளி பிடிச்சிருந்துச்சி. அடுத்த நாள் பார்த்தோன்னா பயங்கரமாக ஃபீவர் வந்துடுச்சு. கத்திரி செடி வந்து 100 கத்திரி செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 செடியை வந்து நட்டு வச்சாச்சுங்க. நட்டு வச்சதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு சரவில் பார்த்தோன்னா பில்லே இழுக்காது விட்டுட்டேங்க. அந்த பில்லெல்லாம் நான் வந்து இழுத்துட்டு இருந்தேன். மாமா வந்து அந்த சைடு கொஞ்சம் தண்ணி கட்டாத காடு இருந்துச்சுங்க. அதுக்கு எல்லாமே தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க. பாப்பா தம்பி 3 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா செம்மையாக விளையாடுவாங்க. சண்டை பண்ணாலும் அதே மாதிரியே சண்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டு கட்டிக்கிச்சுங்க. சரி வீட்டுக்கு போயிட்டு காப்பு கட்டு கட்டலான்னு சொல்லிட்டுங்க காப்பு கட்டு கட்டுறதுக்கு ஆவாரம் பூவில் பூவுங்க, அதுக்கப்புறம் வேப்பந்தலை எல்லாமே ஒடிச்சிட்டு வந்து முன்னாடி நாளே வச்சுருந்தோம். லைட்டாக காஞ்சிருச்சுங்க. அதை விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே பொறிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிங்க ஆவரம் பூலாம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே பறிச்சிட்டு வந்து வச்சாச்சு. வேப்பந்தலை வந்து நம்ம விட்டுட்டே இருக்குங்க. பூவில் பூவும் இருக்குது. ஆனால் இந்த ஆவரம் பூ கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டங்க. அது மட்டும் லைட்டாக காஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேங்க. அப்படி பிரித்து வச்சு போடும்போது நம்மளுக்கு எடுத்து கொண்டு போய் காப்பு கட்டு கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. எங்கள் ஊர்லலாம் மோஸ்ட்லி காப்பு கட்டு கட்டுறது இருட்டு கட்டு தாங்க கட்டுவாங்க. ஒரு 5 மணி 6 மணி ஆயிருங்க. இந்த பண்டிகை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நாம் செய்கிற வேலை வந்து 2-3 நாள் வந்து இழுக்குதுங்க. பயங்கர வேலை. அதே பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. வீட்டுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஆட்டுக்குங்க போர் பைப் கிட்ட ஆட்டுக்குட்டி தரைக்கு வாழை மரத்துக்கு தென்னஞ்செடிக்குன்னு சொல்லிங்க எல்லா இடத்துலையுமே காப்பு கொண்டு வந்து கத்தியாச்சுங்க. காப்பு கட்டு கட்டினதுக்கப்புறம் போகி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஈவினிங் டைம் தான் டைம் வந்து கிடச்சிச்சு. பழைய புல்லெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புல் எல்லாமே நெருப்பு வந்து பற்ற வச்சுட்டு வந்தாச்சு. எல்லாமே காலையில் தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எரி விடுவாங்க. ஆனால் நான் எரி விடுறது பாருங்கள் நல்லா இருட்டு கட்டி போச்சுங்க. இப்போ தான் டைம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு போய் பற்ற வச்சுட்டு வந்துட்டேன். காப்புக்கட்டு அன்னைக்குங்க ஏதாவது பயிர் வகைகள் வந்து செய்வாங்க. நான் வந்து சுண்டல் தாங்க கொஞ்சமாக பொரியல் பண்ணியிருந்தேன். சுண்டல் வந்து செஞ்சதுக்கப்புறம் கொள்ளு சட்னி வந்து செஞ்சுருந்தேங்க. மாமாவுக்கு சளி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொள்ளு சட்னி வந்து கேட்டிருந்தாங்க. கொள்ளு சட்னி கொள்ளு தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சு ரசம் வந்து செஞ்சுருந்தேன். இது தாங்க இன்றைக்கி எங்களுக்கு சாப்பாடு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரமாக போய் படுத்து தூங்கியாச்சுங்க. இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஏன்னா நைட் டைம் வந்து கொடுத்துட்ருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.